வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் போகலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. சில நொடிகள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எப்படி விண்ணப்பிக்கிறதுலேருந்து எப்படி அனுப்புறது, எப்படி நாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம எப்படி அந்த எரர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஜாப் எப்படிலாம் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழுமையான அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2300 கிராம உதவியாளர் தேவைப்படுறாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவு தான். போக போக பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படுவாங்க. ரொம்ப அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும். ஒரு 5-6 பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, யார் யார் எலிஜிபிள் ஆகாங்க, கட்டாயமாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு வியவோ ஆகலாமா ஆக முடியாதா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்கக்கூடியது. நான் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டுனா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, வியவோட நின்றுக்கணுமா, அதாவது உதவியாளர் வியோ உதவியாளர் நின்றுக்கணுமா இல்லை வியோ ஆகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிம்டம்ஸோடு நிறைய பேர் கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வியோ ஆகலாம், வியோ உதவியாளராக இருந்துட்டு வியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அது எப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியே எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இலவசமான முறையில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஒரு 2300 வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் பணிக்கு இருக்குது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் இதை விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிஹெச்இ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வில் பி அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டுக்கு நேம் சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டோட்டல் வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2299, அதாவது 2300 வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது போஸ்டிங் அதிகப்படுத்தலாம், அதிகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 11,500 இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,100 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தருவாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட சேலரி இருக்குங்க இதிலையே. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையில்லை. கட்டாயமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு. அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் அஃபிஷியலாக அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ரிப்ளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இன்டர்வியூ ஓரல் எக்ஸாம் மாரி பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும், அதான் நேர்முக தேர்வுதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ரூரல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். இதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எல்லா விதமான தகவலையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு 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 அப்டேட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் 305 வேக்கண்டு, மதுரையில் 155 வேக்கண்டு, திருவள்ளூரில் 151, ஈரோட்டில் 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோவை 61, கடலூர் 66, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் அதே 68, திருவாரூர் 139, தூத்துக்குடி 77, சிவகங்கை 46, திருநெல்வேலி 45, விழுப்புரம் 31, வேலூர் 30, தருமபுரி 39, கிருஷ்ணகிரி 33, திருப்பத்தூர் 32, திண்டுக்கல் 29, ராமநாதபுரம் 29, கரூர் 27, புதுக்கோட்டை 27, தேனி 25, சென்னை 20, அரியலூர் 21, பெரம்பலூர் அதே 21, மயிலாடுதுறை 13, ராணிப்பேட்டை 43, விருதுநகர் 38, தென்காசி 18. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கண்டுகள் என்னென்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். இதில் வந்து கட்டாயமாக வேறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கட்டாயம் ஏறலாம், கட்டாயம் குறையலாம். ஏன்னா இவங்க வந்து கொடுக்குறப்பே சொல்லி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றங்கள் இருக்கலாம், ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கிறதுல ரொம்ப அதிகமான வேக்கண்டு எதுக்கு அப்படின்னா தஞ்சாவூர் 35 எதுக்கு கொடுத்துருக்காங்க, 30 சம்திங் 33 கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 305 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்புங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து மக்கள் தொகைக்கு வந்து இருந்தாலுமே அதிகப்படியான இது அங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாரி கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பு ஆதி திராவிடில் அருந்ததியர், எஸ்டி, விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயது முதல் 37 வயது வரை இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்கள் ஆதி திராவிட அருந்ததியர்கள், பழங்குடியினர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயது முதல் 34 வயது வரை இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற ஜாதி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயதுலேருந்தே 32 வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கு ஊதியம். கிராம உதவியாளர்களுக்கு மாத சம்பளம் 14,100 முதல் 35,100 வரை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலை 6 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கிராம உதவியாளர் தகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் குறைஞ்சபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேல் தகுதி இல்லை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா ஐடிஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கும் முறை எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பு இது மூலம் தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி 10th, ஓட்டுநர் தகுதி 10th, எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நேர்காணல் மொத்தம் வந்து 100. இதுதான் வந்து பர்சன்டேஜ் மார்க் போடுறது. இதுதான் வந்து வச்சு போடுவாங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்பு. நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. 38 மாவட்டத்துக்கும் 1 by 1 அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி, திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவட்டத்தில் யாராவது இருக்கீங்கன்னு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிப்பு கொடுத்துட்டே வருவாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.